இப்போ பாகிஸ்தான் போர் வந்து இன்னும் 24 மணி நேரத்தில் அல்லது 36 மணி நேரத்தில் துவங்குதுன்னு சோசியல் மீடியாவில் அதிகமான பகிர்வுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இது உண்மையாக பொய்யா அல்லது அரசாங்கம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லணும். போர் நடக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது, போர் நடக்கும்னு அமெரிக்கா சொல்லுது அப்படிங்கிற விஷயம் வேறு. இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நார்மலாக செய்வோம், எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை என்ன செஞ்சுருக்கோம், போர் எதுக்காக செய்கிறோம்? இப்போ ஒரு 26 பேரை வந்து கொண்டுட்டாங்க, அதுக்காக பதிலடியாக பாகிஸ்தானை வந்து தாக்க போகிறோமா? ஏன்னா ஒரு போருங்கிறது ஆயிரக்கணக்கான பேர் சாகக்கூடியது. லட்சக்கணக்கான கோடி வந்து கட்டிடங்கள் மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து அழிவுக்குள்ளாக போகிற விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது சாதாரணமாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் மாதிரி பண்ணினா கூட எவ்வளவோ இராணுவ வீரர்கள் வந்து மரணம் வந்து கண்டிப்பாக நிச்சயம் நடக்கத்தான் செய்யும். பல்வேறு ஆயுதங்கள், தளவாடங்கள் இதெல்லாம் நாசமாகத்தான் செய்யும். அதில் பொதுமக்களும் சேர்ந்து வந்து பலியாகத்தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா இப்போ பொதுமக்கள் பலியான மாதிரி போர்னாவும் பொதுமக்கள் பலியாகத்தான் போகிறாங்க. சரி, போர் நடக்கிறதுக்கு முன்னாடி பூர்வாங்கமாக ஒரு நடவடிக்கை செய்வாங்க. அது என்ன? போர் எச்சரிக்கை. இப்போ போர் நடத்துகிறோம், அதனுடைய நோக்கம் இருக்கணுமில்ல. அந்த நோக்கம் இப்போ நம்ம இப்போ ரஷ்யா வந்துட்டு உக்ரைனை போர் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து அது தனக்குரியதுன்னு சொல்லிச்சு. அதனால் அதை போய் இராணுவ தாக்குதல் நடந்துச்சு. அப்புறம் அதுக்கு வந்து அதை மீட்கிறதுக்காக உக்ரைன் ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இஸ்ரேலுக்கு ஹமாஸை தாக்குதல் நடத்துச்சு. ஹமாஸை மொத்தமாக அழிக்கிறங்கிற ஒரு முடிவோடையே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு காரணம். ஏன்னா பின்னாடி வந்து அவங்க வந்து அந்த தீவிரவாதிகள் வந்து தமிழ் நாட்டை வந்து எப்படி தாக்க திரும்பி வருவாங்க, அதனால் முற்றிலுமாக அழிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. இந்தியா இப்போ பாகிஸ்தான் கூட போர் நடத்தும் போது முன்னாடி வந்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவு தனி நாடாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்துச்சு. இப்போ என்ன நோக்கம்? நோக்கத்துக்கு முன்னாடி ஒரு எதிரி நாட்டை எச்சரிக்கை செய்யணும்ல. எச்சரிக்கை செய்கிறதுனா என்னது? நம்ம வந்து போர் செஞ்சு தான் அந்த காலத்திலேருந்து ஒரு வேண்டிய விஷயத்தை வந்து தீர்மானிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு படையெடுக்கும் போது இதை செய்யணும், அல்லாட்டி வந்து நான் மேலே போர் தொடுப்பேன் அப்படின்னு தானே இருப்பாங்க. போர் போய் முற்றுகையிடும் போது கூட என்ன பண்ணுவாங்க? போருக்கான காரணத்தை சொல்லுவாங்க. நீ வரி கட்டணும், நீ எனக்கு பணிஞ்சு இருக்கணும், அல்லது வந்துட்டு உன்னை வந்து ஆட்சியை வந்து அகற்றணும், இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும். பணியணும்னு கோரிக்கை, பணியிலேன்னா நான் வந்து போர் தொடுத்து வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறோம். சரி, இப்போ நம்ம போருக்கான காரணம் இருக்கணும்ல. போருக்கான காரணம், அந்த காரணம் தானே எச்சரிக்கையாக விடுப்போம். இப்போ வந்து பாலஸ்தீனை விடுதலை செய்ய அல்லது ஆக்குபைடு காஷ்மீரை நாங்கள் வந்து எங்கள் இந்தியா புக்காக எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது ஏதாவது வந்து நம்ம போர் எச்சரிக்கை விடணும். அது அவங்க ஒத்துக்கலைன்னா போர் செய்யணும். இப்போ போர் எச்சரிக்கையாக என்னதை சொல்லியிருக்கிறோம்? நம்ம வந்து ஆக்குபைடு காஷ்மீர் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட இணைக்க போகிறோம், அல்லது இந்தியாவோடது தான் உன் கட்டுப்பாட்டிலேருந்து விலைக்கு படைகள் இது நிர்வாகம் இதெல்லாம் முதல்ல வெளியேறு அப்படின்னு எச்சரிக்கை விடுத்து அவங்களை வெளியேற வைக்கிறோமா? அல்லது பாலஸ்தீன் போன்ற நாடை வந்து பங்களாதேஷ் மாதிரி சுதந்திரம் கொடுக்கறதுக்காக அன்னைக்கு சுதந்திரம் அறிவிக்கணும் அல்லது நாங்கள் போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை தீவிரவாத அமைப்புகள்லாம் நிறையா இருக்குது. அல்கைதால் இருந்து ஆரம்பித்து எத்தனையோ தீவிரவாத அமைப்புகள் பேரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு அமைப்பை அழித்தாலும் இன்னொரு பெயரை வந்து மாற்ற தான் செய்யப்படுறாங்க. இவங்களுக்கு கொடுக்குற ஆதரவெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னா அந்த அமைப்புகள் எந்த அமைப்புமே இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தான் செயல்படுறது அல்லது பாகிஸ்தானிலும் செயல்படுற அமைப்புகள் உலகம் முழுக்க நிறைய நாட்டில் இருக்குது. இஸ்லாமிக் நாடுகளில் சிரியாவில் இருக்கிறத அந்த மாதிரி இப்போ நம்ம இஸ்ரேல் கூட எங்கே நாடெல்லாம் எதிர்க்குதோ அந்த எல்லா நாட்டிலுமே அதே அந்த ஐஎஸ்ஐ போன்ற அல்கைதா போன்ற ஹூதிஸ் போன்ற ஹமாஸ் போன்ற அமைப்புகள்லாம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்றுக்கு இன்னொன்று நெட்வொர்க் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு போய் அங்கே இருந்துட்டு திரும்பி தாக்குதல் செய்வாங்க. இப்போ இந்த அமைப்புகளை வந்து ஒரு பாகிஸ்தான் ஒரு தனி நாடாக அழிச்சிட முடியுமா? அழிக்க முடியாது. சரி, இதை அழிங்கன்னு சொல்லி பாகிஸ்தான்கிட்ட கொடுத்தா அவங்க அதை செயல்படுத்த முடியுமா? முடியாது. சரி, அவங்க நாட்டிலேருந்து அதை வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தா அது அவங்களால செயல்படுத்த முடியுமா? அரசியல் ரீதியாக தான் நம்ம அறிவிப்பு கொடுக்கறதெல்லாம் பொருந்தும். சரி, ஆனால் அங்கே அரசியல் ரீதியான ஒரு அரசியல் கட்சி வந்து சுதந்திரத்திலிருந்தே நிலையாக ஆட்சி செஞ்சதா இல்லை. அங்கே இராணுவ ஆட்சி மாதிரி தான் இராணுவ ஜெனரல்களோ ஐஎஸ்ஐயோ இது உளவு அமைப்போ அவங்களுடைய உளவு அமைப்போ
வந்து அதை வந்து ஆட்சி நடத்துகிறாங்க. பின்புலமாக இருந்தால் அல்லது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இல்லை இது அரசியல் டம்மி ஆட்சியை வச்சுட்டு அவங்களோ நடத்துகிறாங்க. இல்லை சில முஷரஃப் மாதிரி இராணுவ தளபதியை கூட நேரடியாக வந்து பல வருஷம் நடத்தியிருக்காரு. சரி, இப்படி இருக்கும்போது இந்தியா யாருக்கு எச்சரிக்கை செய்கிறது, என்ன எச்சரிக்கை செய்கிறது? இந்த 2 விஷயம் அவசியம். இப்போ தீவிரவாதிகள் அமைப்புகள்லாம் நீங்கள் வந்து ஓடிடுங்க, சரண்டர் ஆகுங்க, அதாவது பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற எல்லா அமைப்புகளையும் சரண்டர் ஆகுங்கன்னு சொல்லுதா? சொல்லலைன்னா நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லுதா? அது சொன்ன மாதிரி தெரியல. சரி, இந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீரை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கா? அதையும் சொன்ன மாதிரி தெரில. பலுசிஸ்தானை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா? அதையும் சொன்ன மாதிரி தெரில. நம்ம வந்து எல்லா யூகத்தின் அடிப்படையிலே வந்து இது பாகிஸ்தான் 3 நாடுகளாக பிரிக்கிறது அப்படின்னெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படை சொல்கிறோம். ஆனால் போருக்கு முன்னால் ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டிய மத்திய அரசு அல்லது இந்திய அரசு, அதில் நமது அரசு என்ன செஞ்சுருக்குங்கிறத நான் அனுமானிக்க முடியல. அப்படி இருக்கும்போது போர் நடக்குங்கிறது எப்படி வரும்? போர் எச்சரிக்கை செய்யணும். எச்சரிக்கையை மீறினா தானே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். போர் நடவடிக்கை எடுக்க முடியும் அல்லது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் எடுக்க முடியும். ஏதோ ஒன்று செய்ய முடியும். இப்போ நமக்கு வந்து பாகிஸ்தான்கிட்ட நமக்கு பல்வேறு நோக்கங்கள் இருக்கலாம். என்ன இருக்கலாம்? நம்மளுடைய நிலத்தை வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியை மீட்கணுங்கிற ஒரு நடவடிக்கை இருக்கலாம். தீவிரவாதிகள்னால ஏற்கனவே தலைவலி. ஆனால் தீவிரவாதிகளான தலைவலி இருந்தால் இவங்கெல்லாம் ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தவங்க தான். தாலிபான்லேருந்து அல்கைதாவிலேருந்து எல்லா அமைப்புகளுமே ஆப்கானிஸ்தான் தலைமையிட மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளேயே காஷ்மீர் பகுதிக்குள்ளேயே நுழைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு ஆப்கானிஸ்தானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எந்த தனிப்பட்ட முறையிலையும் அந்த தீவிரவாத அமைப்புகளை அழிக்க முயற்சி செஞ்சோமா, அதுவும் போய் நம்ம உள்ளே போய் எதுவும் பண்ணினதா அந்த மாதிரியும் தெரியல. ஆனால் அந்த அமைப்பு அந்த நாட்டில் இருந்து செயல்படுறத விட பாகிஸ்தானில் இருந்து தான் இப்போ செயல்படுறாங்க. அப்போ நம்ம ஆப்கானோட எந்த போரும் செய்யலை. ஆனால் அந்த அமைப்புகள் வந்து கிட்டத்தட்ட நடவடிக்கையை அங்கேருந்து செய்யலை. அதேமாதிரி பாகிஸ்தானுக்கு மூலமாக இந்த அமைப்புகளை வந்து நம்ம போர் தொடுத்து நிறுத்த போகிறோமா, அல்லது நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மட்டும் மீட்க போகிறோமா, அல்லது பலுசிஸ்தானுக்கு விடுதலை வாங்கி தர போகிறோமா? என்ன செஞ்சாலும் வந்துட்டு அது முன்னாடி எச்சரிக்கை கொடுக்கணும். ஒரு நாட்டோட போர் செய்யறதுக்கு முன்னாடி இதை செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்கணும், எச்சரிக்கை கொடுக்கணும். அதை மீறின பிறகு தானே போர் தொடுப்போம். அப்படி ஏதாவது எச்சரிக்கை கொடுத்துருக்குதா நம்ம அரசாங்கம்? இது வரைக்கும் கொடுத்ததா தெரியல. இது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அடுத்த பதிவு.